ஸ்டார்ட் பண்ணோம். குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஜாயின் பண்றவங்க வெயிட் பண்ணட்டும். ஆனால் மேக்ஸிமம் லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ண பாருங்க. இதுக்கு பிறகு அச்சுமெண்டா இதுக்கு பிறகு வந்து இயர் வைஸ் பேப்பர் 2020 2025 வரைக்கும் 6 இயர்ஸ் பேப்பர்ஸ் வந்து அன்டில் யுவர் எக்ஸாம், அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் எஸ்சிக்யூ அண்ட் எம்சிக்யூ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ இயர் வைஸ் பேப்பருங்கிறதால ஓல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு இதுலேயும் கவர் ஆகும் என்ன. அப்ப மேக்சிமம் உங்களுக்கு இயர் வைஸ் பேப்பருங்கிறதால கட்டாயம் ஜாயின் ஆகி படிச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்டிங்ஸே ஃபுல்லா நம்பிட்டு இருக்காம. ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் நாம. உங்களுக்கு ஜிம்னா மிஸ் வந்து 2020 பேப்பர் ஸ்டார்ட்ல செஞ்சிருப்பாங்க. அதுல பேலன்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் 2021 இருந்து. இந்த வாய்ஸ் எதுவும் கிளியர் இல்லாட்டி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் சோம் இல்லைங்கிறதால வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுறேன். மிஷூஸ் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அப்ப 2021 இருந்து எஸ்சிக்யூஸ் வேறையா போகும், அதே மாதிரி எம்சிக்யூஸ் மாதிரி போகும் ஃபுல்லாவே. இப்போ உங்களுக்கு ரெண்டுமே கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு எங்களோட பிளான் படி இன்ஷால்லா ஒரு 6 இயர்ஸ் பேப்பர்ஸ் வந்து செய்யறதுக்கு இருக்கு. இதுல எப்படியும் நான் 3 மந்த்ஸுக்கு 1 மந்த்துக்கு நான் எப்படியும் 3 பேப்பர்ஸ் அப்படி செய்வேன். 1 மந்த்துக்கு வந்து எஸ்சிக்யூ என்எம்சிக்யூ ரெண்டுமே ஒரு 1 மந்த்ல கவர் பண்ணக்கூடிய இன்ஷால்லா பிளான் பண்ணிருக்கி. பாப்போம் எப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2021 வந்திருக்கிறது. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. டைம் ஒன்று எடுத்து ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட் எடுத்து அஞ்சு அஞ்சு ஸ்டெம்ஸையும் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ரீட் பண்ணிட்டு செய்யலுமா அந்த விஷயத்த பாருங்க. இந்த பாஸ்ட் பேப்பர் ரிவிஷன் கிளாஸ்ல நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ண போல இன்னும் எஃபெக்டிவ் வரைக்கும் ஒரு 1 or 2 மினிட் தாரன். நீங்க ட்ரை பண்ணிட்டு ஃபுல் அக்யூரேட் ஆன்சர் கொடுக்கணும் இல்லை, ட்ரை பண்ணிட்டு அதுக்குரிய ஆன்சர் அனுப்புங்க. 1 மினிட் to 2 மினிட் டைம் எடுத்துக்கோங்க.
ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணோம் நாம டிஸ்கஷனை. நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெம் பாருங்க. when mixing castor oil with water, Tregagon used along with gum acacia to correct the incompatibility. ஓகே, அப்ப இதுல உங்களோட ரெண்டு பார்மசியூட்டிக்ஸ் நாலேஜ வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஒன்று இன்கம்பேட்டபிலிட்டி, அடுத்தது கெஸ்டர் ஆயில் வித் வாட்டர். அப்ப இது உங்களுக்கு தெரியும், ஆயிலோட வாட்டர் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு டோசேஜ் ஃபார்முக்குரிய நேம் என்ன? லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ல படிச்சிருப்போம். சஸ்பென்ஷன் வந்து ஓகே, சஸ்பென்ஷன் வந்து பைஃபேஸ்ல பைஃபேசிக் ஃபார்ம்ல ரெண்டு ஃபார்ம் படிச்சிருப்போம். ஒன்று சஸ்பென்ஷன், ஒன்று இமல்ஷன். என்ன? அப்ப சஸ்பென்ஷன் வந்து ஒரு சொலிடும் ஒரு லிக்யூடும் வந்து கம்பைன் ஆகுறதுதான் சஸ்பென்ஷன். இமல்ஷன் வந்து ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலக்காத லிக்யூட். ஓகே, இப்ப சொல்லுங்க, ஆயிலோட வாட்டர் கண்டென்ட் கம்பைன் ஆகுறது வந்து என்ன டோசேஜ்? சஸ்பென்ஷனா இமல்ஷனா? இமல்ஷன். ஓகே, வெரி குட். அப்ப இமல்ஷன்ங்கிற விஷயத்த இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாம கண்டுபிடிக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும், சஸ்பென்ஷன் ஆகட்டும் இமல்ஷன் ஆகட்டும் ரெண்டையுமே சொலிடையும் சஸ்பென்ஷன் சொன்னா சஸ்பென்ஷன்ல சொலிடும் லிக்விடும் இருக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப சிரப்ஸ் மாதிரி ஒரு ட்ரூ சொல்யூஷன் மாதிரி வந்து கரையாது. என்ன, இப்ப ஒரு குளுக்கோஸ் கரைசல் மாதிரி இல்லாடி ஒரு உப்பு கரைசல் மாதிரியோ இருக்காது. ஒன்றுல ஒன்று கரைஞ்சி ஒன் ஃபேஸ்ல இருக்காது, ரெண்டும் பை ஃபேஸ் இருக்க போகுது. அத ஒன்றா அதுல கம்பேட்டிபிலிட்டிய வந்து ஒன்றோட ஒன்று இணைகிற அந்த தன்மையை கூற்றத்துக்காக வேண்டி சஸ்பென்ஷன்ல ஒரு இன்கிரீடியன்ட் ஒன்று போடுவோம். என்ன அது? சஸ்பென்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் ஒன்று சேர்ப்போம். ரெண்டையும் ஒன்றோட ஒன்று பிணைச்சு வச்சுக்கிறதுக்காக சஸ்பென்ஷன்ல போறதுக்கு பேர் வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட். சரியா? சஸ்பெண்டிங் ஏஜென்ட் சஸ்பென்ஷன்ல படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இமல்ஷன்லயும் இப்ப உங்களுக்கு தெரியும், வாட்டரும் ஆயிலும் வந்து ஒன்றோட ஒன்று கலக்காது. அப்ப எப்படி இது ரெண்டையும் கலக்க வச்சு ஒரு டோசேஜ் ஃபார்ம் உருவாக்குறேன்னு கேட்டா, அந்த கம்பேட்டிபிலிட்டி, அதாவது அதுல பிணைப்பு தன்மையை கூற்றத்துக்காக வேண்டி இதுல சேர்க்கிற ஒரு இன்கிரீடியன்ட் தான் இமல்சிஃபையிங் ஏஜென்ட். இமல்சிஃபையிங் ஏஜென்ட். அப்ப உங்களுக்கு தெரியும், இமல்சிஃபையிங் ஏஜெண்டா வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, நம்ம எமல்ஷன்ல படிச்சிருக்கோம். ஒன்று கம் எக்கசியா. சரியா? கம் எக்கசியா ஒரு இமல்சிஃபையிங் ஏஜென்ட், அதோட ட்ரெககான் ஒரு இமல்சிஃபையிங் ஏஜென்ட். சரியா? அப்ப இதுல ரெண்டு இமல்சிஃபையிங் ஏஜென்ட பத்தி பேசிருக்காங்க. ட்ரெககாந்தும் போறோம், அதோட சேர்த்து கம் எக்கசியாவும் போறோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின். ஆனா மெயினா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கம் எக்கசியா வந்து மெயினா சேர்ப்பாங்க. கம் எக்கசியா தான் ஒரு பிரைமரி இமல்சிஃபையரா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பிரைமரி இமல்சிஃபையர். இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரைமரி இமல்சிஃபையரா வந்து என்ன யூஸ் பண்றாங்க? கம் எக்கசியாவை யூஸ் பண்றாங்க. சரியா? இமல்சிஃபைங் சேக். சில நேரங்கள்ல வந்து கம் எக்கசியாவால ஸ்டெபிலிட்டி வந்து குறையலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி செகண்டரி இமல்சிஃபையரா வந்து என்ன செய்யறாங்க? செகண்டரி இமல்சிஃபையரா வந்து
என்ன சேர்க்காங்கண்டா இங்க ட்ரெககாந்த சேர்க்காங்க. சரியா? அப்ப இங்க வந்து ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஒன்று பிரைமரி இமல்சிஃபயரை வந்து கம் எக்கசியாவையும், செகண்டரி இமல்சிஃபயரை வந்து ட்ரெககாந்தையும் வந்து என்ன செய்யறாங்க இங்க யூஸ் பண்ணி கொள்றாங்க. சரியா? அப்ப ஏன் செகண்டரி ஒரு இமல்சிஃபயர் தேவைப்படுதுன்னு சொன்னா, இப்ப கம் எக்கசியா ஒரு பிரைமரியா யூஸ் பண்ணினாலும் சம்டைம்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து குறையலாம், அதால இன்கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்கலாம்ங்கிற ஒரு காரணத்துக்காக அதோட சேர்த்து பிரைமரியோட சேர்த்து செகண்டரி மல்சிஃபயரா ட்ரெககாந்தையும் யூஸ் பண்ணி கொள்றாங்க. சரியா? அதால அந்த ஸ்டெபிலிட்டி கூடும், இன்கம்பேட்டபிலிட்டி வந்து குறையும். ஓகே, நீங்க சொல்லுங்க பாப்போம். இன்கம்பேட்டபிலிட்டி என்ன விஷயம்? ஒரு டோசேஜ் என்ன படிச்சிருக்கீங்க இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லி? ஓகே, இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்றது இப்ப ஒரு டோசேஜ் ஃபார்ம் எடுத்தா, ஒரு ட்ரக் எடுத்தா, இப்ப ஒரு சிரப்பியோ இல்லாட்டி வேற எதுவும் டேப்லெட் எடுத்தா அதுல ஏபிஐயும் அதுல எக்ஸிபியன்ஸும் மட்டும் இருக்கு. அது ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இருக்கு, எல்லாம் ஒன்றும் கம்பைன் ஆகி இருக்கு. அப்படி கம்பைன் ஆகாம ஒன்றுல இருந்து ஒன்று பிரிஞ்சு இருந்தா அது ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி. ஏபிஐ வேறையாவும் எக்ஸிபியன்ஸ் வேறையாவும் இருக்கு. அப்படி இல்லாம அதோட சேர்த்து வேற எதுவும் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இல்லாட்டி ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் வேற எதுவும் இருந்துச்சுன்னா அது ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி, தேவையில்லாத இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது. சரியா? அப்படி அந்த இன்கம்பேட்டபிலிட்டி அதுல உள்ளுக்காகவும் இருக்கலாம், இல்லாட்டி வெளியில இருந்தும் இன்கம்பேட்டபிலிட்டி வந்து போகலாம் தேவையில்லாம. அதான் அதுல இன்கம்பேட்டபிலிங்கிறத இங்க நாம விளைங்கிறதுக்கு ஈஸியான ஒரு டெபினிஷன். சரியா? தேவைண்டா இந்த பாயிண்ட் இங்க எழுதிக்கோங்க. இன்கம்பேட்டபிலிட்டி என்று சொல்லி பார்மசூட்டிக்ஸ்ல ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு பார்மசூட்டிக்ஸ்ல. ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வராது எக்ஸ்டர்னலுக்கு. ஆனா தேவைன்னா இந்த பாயிண்ட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த இன்கம்பேட்டபிலிட்டிங்கிற விஷயம் கேட்கறதால சம்டைம்ஸ் கேட்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்விசிபிலிட்டி. சரியா? அடுத்தது இன்சொலிபிலிட்டி. அடுத்தது பிரிசிபிடேஷன். இன்கம்பேட்டபிலிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க தேவைண்டா. அடுத்தது வந்து லிக்யூஃபிகேஷன். என்ன விஷயம் இன்விசிபிலிட்டி என்றா, இப்ப ஒரு என்ன ஒரு சிறப்பையோ இல்லாட்டி ஒரு லிங்டெஸ்ஸையோ இல்லாட்டி எலிக்ஸையோ ஒன்று எடுத்தா அது சரியா பார்க்க இயலாது, விசிபிள் வந்து சரியா இருக்காது, கிளியரா இருக்கணும் விசிபிள் வந்து. அப்படி இன்விசிபிலிட்டியா இருந்துச்சுன்னா அதுல ஏதோ வேற பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதான் இன்கம்பேட்டபிலிட்டி. அது இன்சொலிபிலிட்டி. இப்போ ஒரு குளுக்கோஸ் கரைசல் எடுத்தா குளுக்கோஸ் ஃபுல்லா கரையிடும், சொலிபிள் ஆகும். அப்படி கரையாம இருக்கிற ஒரு தன்மை இன்சொலிபிலிட்டி, அது ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி. அடுத்தது பிரிசிபிடேஷன். என்ன, இப்ப சில லிக்விட் இதை எடுத்தோம்னா அடியில பிரிசிபிடேட் ஆகிருக்கும், அது ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி. இப்ப சில இப்ப சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல சிலதுல எடுத்தா இல்லாட்டி செமி சாலிட் எடுத்தா தண்ணி மாதிரி ஆயிருக்கும், அதுல சரியான இதுல இல்லாம லிக்விஃபை. அப்ப அது வரும் இன்கம்பேட்டபிலிட்டி, லிக்யூஃபிகேஷன் சொல்லி. இப்ப இது நாலு மெயினா இன்கம்பேட்டபிலிட்டிக்கு எக்ஸாம்பிளா வந்து எடுக்கலாம். சரியா? அப்ப இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியர் எடுக்கேன் இமால்சரை வச்சு இன்கம்பேட்டபிலிட்டி வச்சு ஒரு கொஸ்டின் வந்து செகண்ட் போகும்.
ஓகே, செகண்ட் கொஸ்டினை பாருங்க. இது ஒரு பாமகோக்னசில வர ஒரு சப்ஜெக்ட். இப்ப ஏவைஸ் பேப்பர் செய்யறதுல ஒரு நன்மையும் இருக்கு, மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து கவர் ஆகும், உங்களுக்கு எல்லாம் ரிவிஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சில எல்லாமே படிக்க மாட்டேது, ஆனா ஏவைஸ் செஞ்சு போக்குள்ள எல்லாம் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது ஒரு பெனிஃபிட் என்ன. ஓகே, alkaloids. Alkaloidal salts are precipitated in both true or false. நார்மலா உங்களோட ஜென்ரல் நாலேஜோ இல்லாட்டி உங்களோட நாலேஜோ வச்சு சொல்லுங்க, இதுக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வரும் உங்களோட ஆன்சர். நீங்க 2021ல எக்ஸாம் சிட் பண்ணிருக்கேன், இப்படி ஒரு கொஸ்டின் பி ஸ்டெம் வருது, என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ட்ரூ கொடுப்பீங்களா ஃபால்ஸ் கொடுப்பீங்களா? நீங்க உங்களுக்கு அல்கலைட்ஸ் என்னன்றே தெரியாட்டியும் என்ன கொடுப்பீங்க இதுக்கு ஜென்ரல் நாலேஜை வச்சு? பாப்போம், ஃபர்ஸ்ட் பாப்போம். இப்ப எல்கலைட்ஸ், இப்ப என்ன விஷயம் என்றா, எல்கலைடுங்கிற விஷயம் இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்கலைட் பாமகோக்னஸ் இத படிச்சிருப்பீங்க, எல்கலைடுன்னு சொல்லி. மறந்துட்டேனா பாமகோக்னசில. இனி இயர்வைஸ் பேப்பர் செய்யக்குள்ளதான் கோக்னசி எல்லாம் வந்து ஒண்டா பார்த்துட்டு போவோம். இப்போ உங்களுக்கு இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் டச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்கலாய்டுன்னு சொல்றது வந்து இப்ப பிளான்ட்ஸ்ல இப்ப பேசிக்கா பார்மகோக்னசிங்கிறது வந்து ஒரு ட்ரக்ஸ்க்கு சோர்ஸை படிக்கிறது. அப்ப எல்கலைட்ஸ் மெயினா வந்து ஒரு சோர்ஸ். சோர்ஸ்ன்னா அந்த என்ன இப்ப எல்கலைட்ஸ் இதுல இருந்து எடுக்கிற ட்ரக்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கேட்டா நிறைய சீக்யூஸ் வந்திருக்கு. பாமகோக்னசி வந்து நீங்க ஈஸியா விட இயலாது. பாமகோக்னசியில ஸ்ட்ரக்சர் எஸ்சிக்யூ எப்படியுமே ஒன்று வரும் பார்த்தேன்டா. ஏனெண்டா இப்ப எல்குலேட்ஸ் எல்லாம் கட்டாயம் எஸ்சிக்யூல வார ஒரு பார்ட் கோக்னசியில, சரியா? இப்ப இப்ப கேட்பாங்க, இப்ப வின் கிறிஸ்டின் என்று தந்துட்டு இதுல சோர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. எஸ்சிக்யூல சோர்ஸ் என்ன, அதுல சயின்டிபிக் நேம வந்து ஃபில் பண்ணணும் நாம. அப்படி கொஸ்டின் வார பார்ட் தான் இந்த பாமகோக்னசியில மெயின் பார்ட். ஒரு எஸ்சிக்யூ வார நீங்க சும்மா தள்ளி விட்டுட்டு போகல எஸ்சிக்யூ, சரியா? எஸ்சிக்யூ நான் இப்ப செய்வேன், உங்களுக்கும் செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும் எஸ்சிக்யூ எப்படி கொஸ்டின் வருதுன்னு. அப்ப அல்கலைட்ஸ் சொன்னா அது வந்து இப்ப பிளான்ட்ஸ்ல அடுத்தது பங்கைல இருந்து எடுக்கிற ஒரு இன்கிரீடியன்ட், சரியா? இன்கிரீடியன்டா ட்ரக்ஸ் இன்கிரீடியன்ட். அப்ப அது என்ன செய்யும், அதுல வந்து நைட்ரஜன் இருக்கும் மெயின். அதுல அல்கலைட்ஸ்ல நைட்ரஜன் பேஸ கொண்டிருக்கும், நைட்ரஜன் பேஸ். இது ஒரு பேஸ் தான், காரமான ஒரு நைட்ரஜன் பேஸ் உரிய இன்கிரீடியன்ட். எக்ஸாம்பிள்ஸ் கேட்டோம்டா கொடைன் இதுல நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பேப்பர் செய்யக்கொள்ள சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா இப்ப நான் வந்து பாஸ் பேப்பர் செய்யறது வந்து இப்படிதான் போகும். ஏண்டா இதுக்கு ட்ரூ ஃபால்ஸ் சொல்லிட்டு 2 நிமிஷத்துலயே 1 நிமிஷத்துலயே முடிச்சுட்டு போக மாட்டேன். சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி ரிவிஷன் மாதிரி தியரிய சொல்லி அப்படித்தான் போவோம். அதால ஒரு கொஸ்டின் செய்யறதாலும் கொஞ்சம் விரிவா வடிவா கொஞ்சம் டீப்பா தான் செஞ்சுட்டு போவேன். என்றாதான் அது முக்கியம். வெல்கொலைட பத்தி நீங்க நோட்ஸ்ல படிங்கன்னு சொல்லிட்டு போறதுல விஷயம் இல்லை. இங்க வந்து அந்த விஷயத்த ஞாபகப்படுத்த மெல்கொலைட்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இப்ப மறந்துடிக்கும். அதுக்காக தான் பாஸ் பேப்பர் ரிவிஷனே செய்யறேன், மறந்த விஷயங்களை ஞாபகப்படுத்த. ஓகே, கொடைனண்டு ஒன்று இருக்கு. அடுத்தது வின் கிறிஸ்டின். அதனால நீங்களும் இந்த விஷயத்த இவடத்தையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாஸ் பேப்பர் ரிவிஷன் சொல்லி 2021 ஒரு கொப்பி எடுங்க.
அதுல இந்த விஷயங்களை நோட் பண்ணி அப்படி வரக்குள்ள உங்களுக்கு திருப்பி ஒரு 6 வருஷம் செஞ்சேன்டா அது 6 வருஷத்துலயும் ஃபுல் தியரியுமே அந்த ரிவிஷன்ல நீங்க படிச்ச மாதிரி போயிடும். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு திருப்பி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பார்க்கக்குள்ள. கெஃபைன், மோர்ஃபின், குயினின், இதெல்லாம் வந்து அல்கலைட்ஸுக்கு எக்ஸாம்பிள். சரியா? அப்ப அல்கலைட்ஸ் ஒன்னு உனக்கு தெரியும் என்ன அதுல இப்ப கேரக்டர்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ். அல்கலைட்ஸ்ல கேரக்டர்ஸ் என்ன எல்லாம் செல்ல நார்மலா சொல்லிட்டு போறேன். அல்கலைட்ஸ் வந்து நார்மலி வந்து நாட் soluble இன் வாட்டர். வாட்டர்ல கரையாது. அப்ப எப்படி ஒரு ட்ரக் வந்து இந்த அல்கலைட்ஸ்ல இருந்து எடுக்கிற மோர்ஃபின்ங்கிற ஒரு ட்ரக், அது வந்து என்ன ஒரு அல்கலைட் வகையை சேர்ந்த ஒரு ட்ரக். அப்ப மோர்ஃபினை நாம இந்த மோர்ஃபின் இந்த சோர்சஸ் நீங்க குக்னஸில பாத்துக்கோங்க. அப்ப இந்த மோர்ஃபினை இந்த பிளான்ட்ல இருந்து பிரிச்சு எடுக்கும். அப்ப மோர்ஃபினுங்கிற ஒரு அல்கலைட் வகையான ஒரு ட்ரக். அப்ப இது வாட்டர்ல கரையாட்டி மோர்ஃபினுங்கிற டேப்லெட்டை நாம எப்படி எடுக்கிறோம்? டேப்லெட்டை ஓரலா எடுப்போம். அது வாட்டர்ல கரையாட்டி என்ன செய்யும்? ஒர்க் பண்ணாது. என்ன நம்மளோட வாட்டர்ல கரையாட்டி கேஸ்ட்ரிக் ஜூஸ்லயும் கரையாது, பிளட்டுக்குள்ள அப்சர்ப் ஆகாது. அப்ப அதை கரை திறன் எப்படி கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்ப அது ஒரு பேஸ் தானே. இப்ப மோஸ்ட் ட்ரக்ஸ் வந்து பேஸ் நாட் அசிட். அப்ப இந்த பேஸ் ட்ரக்ஸ வந்து என்ன செய்யறோம்டா சோல்ட்டா மாத்துறோம், என்ன உப்புக்களாக மாத்துறோம். இப்ப மெட்ஃபோர்மின் குளோரைட் HCl சொல்லுவோம். மெட்ஃபோர்மின் HCl குளோரைடு சொல்லுவோம். அப்ப இந்த மெட்ஃபோர்மின்ங்கிறது ஒரு ட்ரக், இந்த HClங்கிறது அதுல உப்பு. இந்த மெட்ஃபோர்மின் ட்ரக்ல உப்பு. இப்ப லொசார்டன் சோடியம். அடுத்தது டைக்ளோபினக் சோடியம். அப்ப இதுல ஏன் அப்படி மாத்து? இப்ப மோர்பின் சல்பேட் என்று வரும். சல்பேட் சரியா? வின்கிறிஸ்டின் சல்பேட். அப்ப ஏன் அப்படி மாத்திரம்னு சொன்னா இந்த உப்புக்களா மாத்திர சோல்ட்டா மாத்தினம்னு சொன்னா அது இப்ப உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக்ல கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. இப்ப சாதாரணமா ஒரு ஆசிடோ வீக் பேஸோ இல்லாட்டி வீக் ஆசிடோ வந்து கரைகிறது குறைவா இருக்கும் வாட்டர்ல. அதை உப்புக்களாக மாத்தக்கொள்ள அதுல கரைதிறன் கூடியா இருக்கும். அந்த விஷயத்தை தான் நீங்க வந்து அப்ளை பண்றோம். அப்ப அத சோல்ட்டா மாறுக்கும் அல்கலைட சோல்ட்டா மாறக்கொள்ள உப்புக்களாக மாற்றக்கொள்ள அதுல கரைதிறன் வந்து கூடும். அதுக்காகத்தான் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்ல இப்படி இருக்கும். அது பிறகு நீங்க பாருங்க ஒரு உப்பு வந்து சேர்ந்திருக்கு. இப்ப சோடியம் இதுல சோடியம் குளோரைட்ல இருக்கிற அந்த இது வந்து சோடியமா இதோட சேர்ந்திருக்கு. HCl அதுல இருக்கிற குளோரைட் வந்து சேர்ந்திருக்கும். அப்படி சல்பேட் SO4 2- H2SO4 இருக்கிற SO4 2- இதோட சேர்ந்திருக்கு. அப்ப அதுல சோல்ட்டா மாத்திரம். சரியா? ஏன் சோல்ட்டா மாத்திரம் வந்து அதுல சொல்யூபிலிட்டியை வந்து கூட்டுறதுக்காக வேணும். சரியா? அப்ப அதான் இதுக்குரிய ரீசன். ஓகே, அப்ப இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பி கொஸ்டின் வந்து பி ஸ்டெம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை படிச்சுட்டே இப்ப என்ன வரும்? ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ட்ரூவா? சரியா? வாசிங்க பாப்போம். இதுல ரீடிங் எரர்ல சில மிஸ்டேக்ஸ் வரலாம். இப்ப சரியா அக்யூரேட்டா ரீட் பண்ணணும் சில விஷயங்களை. ஃபால்ஸ். வெரி குட். ஏன் alkali salts are precipitated in water. விளங்கிட்டா? இப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சும் நீங்க சில நேரம் வந்து பிழை விடலாம். ஏன்
இதுல கேட்டிக்கிறது வந்து alkaloid salts ஆ precipitate வாட்டர்ல precipitate ஆகுமா இல்ல இட்ஸ் soluble in water salts கொடுத்தால இட்ஸ் soluble அது வந்து false. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. சி அடுத்தது வந்து ferric chloride reacts with sodium salicylate to yield okay yeah கேளுங்க. இப்ப வந்து அல்கலைட்ஸ் கரையாது. யா alkaloid கரையாது. அதான் இதுக்கு டூ alkaloid salt are precipitated in water. Alkaloid salts are precipitated in water. The salts தானே கேட்டிருக்கி salts வந்து precipitate ஆகுமா? alkaloid என்று சொல்லி மட்டும் வந்தா alkaloid என்று சொல்லி மட்டும் வந்தா அவங்களோட இது வந்து ஓகே precipitate ஆகும் வாட்டர்ல. ஏன்னா alkaloid வந்து தனியா alkaloid பேஸ் வந்து வாட்டர்ல soluble ஆகாது. ஆனா ஸ்லைட்லி soluble அதால precipitate ஆகும். சரியா? அது வந்து ஃப்ரீ பேஸ் ஃபார்ம்ல இருக்க ஆல்கலைடா மட்டும் இருக்க. ஆல்கலைல் சோல்ட்ஸ் வந்து என்ன செய்யாது பிரிசிபிடேட் ஆகாது. அது வந்து கரை. அதுக்காகத்தான் சோல்ட்ஸாவே மாத்துறது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. நெக்ஸ்ட் ferric chloride reacts with sodium sulfate to yield ferric sulfate precipitate. ஓகே தெரிஞ்சவங்க யார் சரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க இந்த விஷயம். ஓகே படிக்காட்டி சொல்லிட்டு போறேன். ஃபெரிக் குளோரைட் வந்து FeCl3 இது வந்து சோடியம் சாலிசிலேட்ங்கிற ஒரு இன்கிரீடியண்டோட தாக்கம் புரிஞ்சு என்னத்தை உருவாக்கும்னா ஃபெரிக் சாலிசிலேட் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும். ஒரு கொம்பைனான ஒரு இதைத்தான் உருவாக்கும். இது வந்து என்ன கலர்ல இருக்குன்னு சொன்னா டார்க் பர்பிள், வயலட் ஆஃப் பர்பிள். சரியா? இது ஒரு காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். சரியா? பிரிசிபிடேட் இல்லை. இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா ஜெலி டைப் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்து உருவாகும். ஆனா பிரிசிபிடேட்டாக உருவாகாது. நாட் பிரிசிபிடேட். இது எங்க நீங்க பாவிக்கலாம் இல்லாட்டி பார்க்கலாம்னு சொன்னா இது ஒரு அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில ஃபீனோலிக் குரூப்ஸ். இப்ப சில ஆர்கானிக்ஸ்ல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபீனோலிக் குரூப்ஸ் அல்லது சலிசிலேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெஸ்ட். சரியா? காமன்ல எங்க யூஸ் பண்ணுவோம்னா சாலிசிலேட் எழுதிக்கோங்க. சாலிசிலேட் ஓ ஃபீனோலிக் குரூப்ஸ வந்து கண்டுபிடிக்க ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ற டெஸ்ட். டெஸ்ட் உண்டு. ஆனா இதுல விளைவு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ பிரிசிபிடேட். அப்ப அந்த விஷயத்தை தான் இதுல கேட்காங்க. அதால இது வந்து ஒரு பிரிசிபிடேட் இல்லைங்கிறதால இந்த இது வந்து ஹோல்ஸ் வரும். சரியா? இப்ப நிறைய விஷயம் நீங்க படிச்சிருப்பீல் ஆனா மறந்திருக்கும் நிறைய விஷயம். இப்படி இயர் வைஸ் பாஸ் பேப்பர் ஒன்று செஞ்சு போகலதான் சில விஷயம் எல்லா சப்ஜெக்டும் கொஞ்சம் என்ன ஞாபகப்படுத்திக் கொள்ற மாதிரி இருக்கும். அது நல்ல ஒரு விஷயம். என்ன தனியா யூனிட் வைஸ் செஞ்சுட்டு லாஸ்டா இயர் வைஸ் செய்யறதுட்டு ஒரு மெயின் பெனிஃபிட் அது. இப்ப இன்னைக்கு பாமகோக்னஸ்ல ஒரு கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஒரு கொஸ்டின், என்ன சியூட்டிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் சொல்லி போகுது.
ஓகே, டி கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். ரீட் பண்ணிட்டு என்ன ஆன்சர்? டீஸ்ட். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிற பேரு கொஞ்சம் ஹார்டு தெரியல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஹார்ட் தானே எனக்கு தெரிஞ்சு. மெசல்ல தானே வேணும். இனி இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இதாகி போகும். இதை கண்டு பயந்துறாங்க எல்லா கொஸ்டினும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி. இப்ப 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஒரு ஆளுக்கும் கொஸ்டின் வேணுமே, அப்படி கொஸ்டின் நாம எடுத்துக்கலாம். பட் நாம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, என்ன விஷயம் எடுத்துன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எம்சிக்யூல மைனஸ் மார்க்ஸ் வந்து ரிடெக்ட் ஆகும். அப்ப உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஐடியா சொல்லித்தாரு. இப்ப நாங்க கடை ஃபாலோ பண்ணின ஒரு ஐடியா உண்டு. இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, 5 ஸ்டெப்ஸ் இருக்குதானே இ வரைக்கும். அப்ப நீங்க இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சும்மா நார்மலா செல்வம், இது ட்ரூ, இது ஃபால்ஸ், இது தெரியா உங்களுக்கு, இந்த கொஸ்டின் தெரியா, இதுவும் தெரியா விட்டுருங்க. இது தெரியும், ட்ரூ ஒன்று எடுக்கணும் சும்மா நார்மலா ஒரு இதுக்கு. அப்ப மூண்டுக்கு தெரியும் உங்களுக்கு சுவரா. இதுக்கு வேற கொஸ்டின் இருந்தாலும் இதான் ஐடியா சொல்லித்தரேன். என் மைனஸ் மார்க்ஸ் இருக்கு எங்களுக்கு சரியா. ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு கன்ஃபார்மா இந்த மூண்டுக்கும் ஆன்சர் தெரியும், ஏக்கும் பிக்கும் இக்கும். ஆனா சிக்கும் டிக்கும் ஒரு டவுட்ல இருக்கு உங்களுக்கு. அப்ப நாம எப்படி பழகிப்போம் ஏ லெவல் வரைக்கும். இப்ப கடைசியா டவுட் என்ன செய்யனா, வந்தா வரட்டும் போனா போட்டும்னு சொல்லி ட்ரூ அடிச்சுட்டு வருவோம். என்ன ட்ரூண்டா, இதுல ஆன்சர் ட்ரூண்டா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும், இதுல ஆன்சர் ஃபால்ஸ்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஒன்றும் வராது, 0. அப்ப அது ஏ லெவல் வரைக்கும் ஓகே சரியா. இதே விஷயம் இங்க எப்படி மாறுதுன்னா மைனஸா மாறுது. இப்படி இப்ப நீங்க இதுக்கு மார்க் ஷீட்ல இது நீங்க இப்படி மார்க் பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்ன கண்ணை மூடிட்டு ரெண்டுக்கும் ட்ரூ போட்டு வந்துட்டு சரியா. மார்க் ஷீட்ல இதுக்கு வந்து இதுக்கும் ஃபால்ஸ், இதுக்கும் ஃபால்ஸ் உண்மையான ஆன்சர். ஆனா நீங்க ஏதோ வந்தா வரட்டும் போனா போட்டு வந்து ட்ரூ போட்டு வந்துட்டீங்கடா. இப்ப இதுக்கு உண்மையான மார்க் ஷீட்ல ட்ரூண்டா ஒரு மார்க்ஸ், இதுல மார்க் ஷீட்ல ஃபால்ஸ் ஒரு மார்க்ஸ் 3, இதுல 1 3 1. அப்ப இதுல நீங்க சரியா கன்ஃபார்ம் தான் தெரியும், தியரியில படிச்சு 3 மார்க்ஸ் எடுத்துட்டு சரியா. இப்ப இதுக்கு ஃபால்ஸ் மார்க் ஷீட்ல, ஆனா உங்களோட ஆன்சர் வந்து ட்ரூ. அப்ப இதுக்கு -1, இதுக்கு -1. அப்ப உங்களுக்கு எத்தனை 3 -2 1. எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா. இப்ப நீங்க 3 ஸ்டெம்முக்கு வடிவா படிச்சு இவ்வளவு தியரியும் படிச்சு 3 ஸ்டெம்முக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு அழகா மார்க் பண்றீங்க 3க்கு. ஆனா நடுவால என்ன சும்மா டக்டிக்ல மார்க் பண்ணி ஒரு 2 மார்க்ஸ் லாஸ் ஆயிட்டு என்ன செய்யலாம். அப்ப நீங்க உங்க ஐடியா எப்படி இருக்கேன்னு பாப்போம். என்ன செய்வீங்க, இது எப்படி கோ த்ரூ பண்ணுவீங்க மைனஸ் மார்க்ஸ்? டவுட் என்ன மார்க் பண்ணாம இருக்கணும். மார்க் பண்ணாம இருக்கிறது வெரி குட். டவுட்னா அதை விட்டுறணும். இப்ப நான் வந்து எங்கட இதுல வந்து 250 என்ன 50 எம்சிக்குண்டா 250 ஸ்டெம்ல மேக்சிமம் 190 தான் மார்க் பண்ணினேன். எல்லாரும் ரேஞ்சும் அப்படிதான் இருந்துச்சு. எங்கட பேச்சுலயே வந்து 190 இருந்து 200 இருந்துச்சு அந்த ரேஞ்ச். எத்தனை ஸ்டெம் மார்க் பண்ணினேன்னு சரி எல்லாரும் கேட்பாங்க லாஸ்ட் எத்தனை மார்க் பண்ணினேன். ஏன்னா மேக்சிமம் ஒரு 50 to 60 வந்து ஒரு கொஸ்டின்ல எப்படி விடக்கூடிய மாதிரி இருக்கு. மார்க்ஸ் லொஸ் பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு இந்த
இப்ப 5 இதுலயும் எனக்கு 3 தான் தெரியுமாண்டா கன்ஃபார்ம் பார்த்து எனக்கு அந்த 3 இதை நான் மார்க் பண்ணி அப்படி பார்க்க 50லயும் வந்து நான் வந்து 190 அப்படித்தான் மார்க் பண்ணிடுவேன். இப்படியும் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின்ல எவரேஜா பார்த்தா 4 கூட்டுக்கு தான் கன்ஃபார்ம் ஆன்சர்ங்கிறத இது. ஏன்னா நிறைய பேர் காமாலஜி ஃபெயில் ஆகிற இந்த ஒரு மடத்தனமான விஷயத்தை செஞ்சு மைனஸ் மார்க்ஸுக்குள்ள ட்ரிப் ஆகுறதால சரியா. அப்ப இந்த ஒரு ஐடியா ஃபர்ஸ்டுக்கே சொல்லித்தானே டவுட்டன்ஸ் என்ன மேக்சிமம் மார்க் பண்ணாம தவிர்த்து கொள்ளுங்க. ஏண்டா அவங்களோட மைனஸ்ல மார்க்ஸ் போறதை காட்டிலும் அவங்களுக்கு கன்ஃபார்மா 2 தெரிஞ்சாலும் 2க்கும் மார்க் பண்ணும். இது 2 எனக்கு தெரியும் 5ல இல்லாட்டி 1 தான் தெரியும் இதுல ஏண்டா 1க்கு மார்க் பண்ணு 4க்கு மார்க் பண்ண இல்ல அந்த 1 மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் கன்ஃபார்மா. இப்ப இந்த கொஸ்டின் ஹார்டா இருக்கு எனக்கு 1க்கு தான் தெரியும். அப்ப இந்த 1டையும் கன்ஃபார்ம் எனக்கு 1 கன்ஃபார்ம். அப்ப அந்த 1டையும் நீங்க மார்க் பண்ணுங்க 4 மார்க் பண்ணாலும் விரும்ப மாட்டாரு டவுட் எங்களுக்குள்ளே போவீங்க 1 மார்க்ஸ் அது கிடைக்கட்டும் என்ன. ஆனா இதுல இந்த கொஸ்டின் கொஸ்டின்ல உங்களுக்கு நீங்க 5மே வந்து பிள்ளையா மார்க் பண்ணி -5 மார்க்ஸ் எடுத்து அந்த மைனஸ் மார்க்ஸ் வந்து செகண்டுக்கு போகாது. அது ஒரு பெனிஃபிட். இந்த கொஸ்டினுடைய முடிஞ்சிடும். இன்னொரு கொஸ்டினுக்கு வந்து கேரி அவுட் பண்ணப்படாது சரியா. ஓகே ஒரு முக்கியமான விஷயம் அது மைனஸ் மார்க்ஸ் இருக்குங்கிறதால இந்த விஷயத்த ஃபர்ஸ்டுக்கு நான் சொல்லித்தாரேன். இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டி கொஸ்டினை பார்ப்போம். இது நீங்க எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரல மேக்ஸிமம் எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படிச்சுட்டு போங்க. அதான் அதுக்கு பிறகு பேப்பர் வந்ததுக்கு பிறகு நீங்க அந்த ட்ரை பண்ணுங்க சரியா. ஓகே ஃபர்ஸ்ட் அடுத்த பாவம் அசட்டைல் சாலிசிலிக் ஆசிட்ங்கிறது வந்து அஸ்பிரின். அதுல கெமிக்கல் நேம் தான் அசட்டைல் சாலிசிலிக் ஆசிட்ங்கிறது. அஸ்பிரின் உங்களுக்கு தெரியும் ஒரு என்ன பிளட் டைலேட்டர் என்ன பிளட் டைலேட் பண்ணி சரியா ஓட வைக்கிறதுக்கு சேக்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெப். ப்ரோபெனசிட்ங்கிறது வந்து கோட் என்ன கோட் ஆர்த்ரைட்டிஸ் யூஸ் பண்ற ஒரு ட்ரக். இப்ப அஸ்பிரின் ஒரு பண்பு ஒன்று இருக்கு. அஸ்பிரின் என்ன செய்யுன்னா இட் ரிடியூசஸ் யூரிக் ஆசிட். இப்ப யூரின்ல போற ஒரு இதுதான் யூரிக் ஆசிட் என்ன. அப்ப யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீஷனை வந்து ரிடியூஸ் பண்ற ஒரு வேலையை அஸ்பிரின் செய்யும் சரியா. ஆனா ப்ரோபெனசிட் ஆசிட் வந்து என்ன செய்யும் அது வந்து ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ற கோட்ல நம்மட என்ன கெஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் இதுல வர ஒரு இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன் அந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண போல அது என்ன செய்யும் அதுல ஒரு பண்பு யூரிக் ஆசிட வந்து அதுல எக்ஸ்கிரீஷனை வந்து கூட்டுறது. எக்ஸ்கிரீஷனை கூட்டி உடம்புல இருந்து யூரிக் ஆசிட வெளியாக்குறது தான் ப்ரோபெனசிட் ஆசிட் வந்து செய்யற வேலை. அப்ப இது 2யும் ஒன்று அடுக்க கொள்ள என்ன நடக்கும்டா இது வந்து குறைக்கும் இது வந்து கூற்ற வேலை செய்யும். அப்ப 2க்கும் முரணான ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது. அப்ப இந்த அஸ்பிரினோட இந்த ப்ரோபெனசிட் ஆசிட் எடுக்கிறதால என்ன ஒன்றோட ஆக்டிவிட்டியை இன்னொன்று என்ன செய்ய போகுது குறைக்க போகுது. அது எதிர ஆக்டிவிட்டியை குறைக்க போகுது ப்ரோபெனசிட் ஆசிட் ஆக்டிவிட்டியை வந்து இந்த அஸ்பிரின் வந்து என்ன செய்ய போகுது குறைக்க போகுது. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அசெடைல் சாலிசிலிக் ஆசிட் and probenecid tend to increase the activity of each other. ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டியும் கூட்டு மனசு எழுதிக்காங்க. அப்ப அது வந்து ஃபால்ஸ் வரும். எப்படி வரும் குறைக்கும் என்ன 2ம் ஒவ்வொன்றுக்கும் எதிரான வேலையை செய்யறதால 2ம் அதுல ஆக்டிவிட்டி வந்து குறைக்கும். அப்ப இந்த கொஸ்டின் செய்யறதுக்கு உங்களுக்கு பாமகோலஜி அறிவொண்டு வரும் என்ன. அஸ்பிரின் என்ன செய்யும் ப்ரோபெனசிட் என்ன செய்யும்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை இந்த விஷயம் தெரியா கஷ்டமா இருக்குன்னு நீங்க மேக்சிமம் இந்த கொஸ்டின் அப்படியே லீவ் பண்றது வந்து பெட்டர். ஆனா இப்ப நீங்க இந்த விஷயங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்ண கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நீங்க சிட் பண்ண போற இயர்ல வந்து இந்த இயர்ல இப்படி ஒரு கொஸ்டின் போட்டா
ஓகே 2021ல வந்த கொஸ்டின் அதே விஷயம் கேட்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளிடும். அதான் பாஸ் பேப்பர்ல ஒரு விஷயம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே பாப்போம். கொஸ்டின் வந்து என்ன கேட்டீங்கன்னா, லைட் magnesium carbonate is mixed with camphor menthol triturate to produce free flowing powder. இப்ப லைட் magnesium carbonate விஷயம் வந்து நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னா எக்ஸ்டெம்பரேஸ் ப்ரிப்பரேஷன்ல சம்டைம்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இது வந்து என்னவா யூஸ் பண்ணுவோம்? ஓ சொல்லுங்க. வாய்ஸ் ஸ்டக் ஆகுது மிஸ். வாய்ஸ் ஓகே. ஓகே இப்போ ஓகேயா? மிஸ் ஓகே, இப்ப லைட் மெக்னீசியம் கார்பனேட்ங்கிறது வந்து கயோலின் என்று சொல்ற ஒரு இது மாதிரி. இந்த நீங்க பார்மசியூட்டிக்ஸ் பிராக்டிக்கல் செய்யக்கொள்ள நீங்க செய்ய கிடைக்குமோ தெரியல. நாங்க செய்யக்கொள்ள இந்த லைட் மெக்னீசியம் கார்பனேட் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஒரு ஒயிட் கலர் பவுடர். சரி, அதுல பண்போல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் ஒடர்லெஸ். சரியா? ஒயிட் ஒடர்லெஸ் ஒரு பல்கி. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்டா? சரியா, சம்டைம்ஸ் ஒரு எண்டசிடா யூஸ் பண்ணுவோம். சரியா, என்ன அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு, ஸ்டொமக் அல்சர்ல வர அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து யூஸ் என்டசிட். அதோட வந்து எப்சோபென்ட் ஆல்சோ இஸ் எப்சோபென்ட். சரியா, ரெண்டு காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஒரு டயலுவன்ட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சரியா, இப்ப இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்ப லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் செய்ய போல இதை வந்து சேர்த்துத்தான் என்ன செய்வாங்க, சஸ்பென்ஷன் செய்யக்குள்ள இதை வந்து சேர்ப்பாங்க மோஸ்டா. சரியா, அப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, magnesium carbonate is mixed with camphor menthol triturate to reduce free flowing powder. இப்ப camphor mentholங்கிறது ஒரு சால்ட் மாதிரி இருக்கும். சரியா, ஒரு உப்பு கல் மாதிரி இருக்கும். அப்ப அதை அரைச்சி எடுத்த மனுஷன்னா ஒரு பவுடர் மாதிரி வராது. பவுடர் ஃப்ளோவிங் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. அப்ப அந்த பவுடர் ஃப்ளோவிங்க வந்து கூட்டுறதுக்காக என்ன செய்யலாம்ன்ற அதோட இந்த லைட் மெக்னீசியம் கார்பனேட் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதால அந்த இப்ப ஒரு உப்பு கல்ல இடிச்செடுத்தா எப்படி வரும், அதோட ஒரு கோதுமை மாவு சேர்த்தா என்ன நடக்கும், அந்த பவுடர் ஃப்ளோவிங் ஆகுறது வந்து கூடிய அரிக்குமே. அப்படி ஒரு கற்பனையில எடுங்க. உப்பு கல்லோட ஒரு உப்பு கல்ல அந்த ஃப்ளோவிங் கெப்பாசிட்டியை கூட்டுறதுக்காக வேண்டி என்ன ஒரு வீட் ஃப்ளோரோ இல்லாட்டி ஒரு ரைஸ் ஃப்ளோரோ சேர்க்கிற மாதிரி இந்த கெம்ஃபர் மென்தர்ங்கிற ஒரு சால்ட் ஃபார்ம் மாதிரி. அதோட என்ன செய்யறாங்கன்னா இந்த லைட் மெக்னீசியம் கம்பைன் பண்ணதால அந்த பவுடர்ல ஃப்ளோவிங் கெப்பாசிட்டி, ஃப்ரீ ஃப்ளோவிங் கெப்பாசிட்டி என்ன அதை கூட்டுறதுக்காக வேண்டி இதை என்ன செய்யறாங்க, சேர்த்துக்கொள்வாங்க. அதால இது வந்து ட்ரூ ஒன்று வரும். சரியா, இப்ப நீங்க பவுடர் சம்டைம்ஸ் பவுடர்ஸ் படிக்க கொள்ள மேபி இதை படிச்சிக்கலாம். அப்படி படிக்காட்டியும் இங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த படிக்காத விஷயங்களும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க பேப்பர்ல. அது பேப்பர் செய்யக்கூடதான் நீங்க அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு போகணும். ஓகே, அப்ப கொஸ்டின் கொஞ்சம் என்ன ஹார்ட் மாதிரி தான் இருக்கு.
அதுக்காக வேண்டி அடுத்த கொஸ்டினை கொஞ்சம் ஈஸியா செஞ்சுட்டு வருவோம். எல்லாமே ஹார்ட் செஞ்சா உங்களுக்கு பெரிய ஒரு டிப்ரெஷன் மாதிரி போயிடும். எல்லா கொஸ்டினும் செய்வோம், செலக்ட் பண்ணி கொஞ்சம் செய்வோம் போகும் போல. 15 கொஸ்டினை செய்வோம் பாருங்க. நீங்க தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. 15 கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின். அப்ப ஈஸியாவும் வெரி ஈஸியாவும் வருது, மார்க்ஸ் குயிக்கா எடுக்கக்கூடிய மாதிரி. இதுக்கு 5க்கும் 5 மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு 1 மினிட் 2 மினிட் தரேன், குயிக் ஆன்சர் ஆகும். என்ன செய்யக்கூடிய மாதிரி கொஸ்டின்? கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? செய்யக்கூடிய மாதிரி இல்லாட்டி கஷ்டமா இருக்கு. வெரி ஈஸி கொஸ்டின் இது. ஆன்சர் அனுப்புங்க, ஆன்சரை பார்த்து தான் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, பாப்போம். ஆன்சர் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணி கொள்ளுவோம். என்ன சின்ன கால்குலேஷன் உண்டு, என்ன மில்லிகிராம் கிராம பத்தி கேட்டிருக்காங்க. அத நம்மட ஏ லெவல் ஓ லெவல் அந்த மிக்ஸ கொஞ்சம் செக் பண்றாங்க. ஈஸி கொஸ்டின் எப்படியுமே ஒரு 5 மார்க்ஸ். இப்ப சில கொஸ்டின்ல 1 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், தான் தெரியும். சில கொஸ்டின் இப்படி ஈஸியா வரக்குள்ள இதுல கவர் பண்ணிடலாம் 5 மார்க்ஸ். என்ன அப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. இந்த சில கொஸ்டின் வெரி ஈஸியா இருக்கும், அதுல 5 எடுக்கலாம், 4 எடுக்கலாம். அப்படி சில கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கும், அதுல 1 2 எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணி செய்யக்கூட உங்களுக்கு இன்னும் செஞ்சு இப்படி பாஸ் பண்றதுக்குரிய தானே, பாஸ் பண்ற மாதிரி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண. ஓகே, பார்ப்போம். 1 மில்லிகிராம். அப்ப 1 மில்லிகிராம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், மில்லி என்று சொன்னா மில்லி மில்லி வந்து உங்களுக்கு தெரியும் 10^3 1000 பிரிக்கிறது. அப்ப 1 மில்லிகிராம் சொன்னா 1000 பிரிச்சோம்டா 1 தர 10^3 கிராம். அப்ப 0.01 கிராம். இது வந்து ட்ரூ.
ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. 1 கிராம் 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராம். அதுவும் true என்ன உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கேள்வியை அப்படியே மாத்தி கேட்டிக்கு என்ன 1 மில்லிகிராம் எத்தனை கிராம்ங்கிற மாதிரி இப்ப 1 கிராம் எத்தனை மில்லிகிராம்னு கேட்டி. 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராம். அதுவும் ட்ரூ. சும்மா பார்த்த மாதிரியே சொல்லலாம், நிறைய மெனக்கெட்டு. ஓகே, சிய பாருங்க. 1 மில்லிகிராம் மைக்ரோகிராம்ல கேட்டி. ஓகே, மைக்ரோகிராம் எப்படி வரும்? 10 10⁻6. 10⁻6 கிராம் மில்லிகிராமா? மைக்ரோகிராம். ஓகே, இங்க கேட்டிக்கிறது 1 மில்லிகிராம் என்ன? மில்லிகிராம். ஓகே, மில்லிகிராம்ங்கிறதால இப்ப அத மைக்ரோகிராமுக்கு மாத்தினா, இப்ப இது கிராம் அண்ட் சென்னா, ஒரு கிராம் அண்ட் சென்னா நீங்க சொல்றது ஓகே 10⁻6 கிராம். ஒரு மில்லிகிராம் சென்னா, சாரி, ஒரு மில்லிகிராம் சென்னா 10⁻6 கிராம். ஒரு மில்லிகிராம வந்து 10 மைக்ரோகிராமுக்கு மாத்தணுமெண்டா 1/10⁻3 கீழே 10⁻6 மைக்ரோகிராம் என்ன? அப்ப சரிதானே, ஒரு மில்லிகிராம் வந்து 10 மைக்ரோகிராம். சாரி, 10 மைக்ரோகிராம், 1000 மைக்ரோகிராம். 13. இப்ப இது ஓகே தானே. இப்ப இதை நான் இப்ப மில்லிகிராம வந்து ரெண்டையுமே கிராமுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மில்லிகிராம வந்து கிராமுக்கு மாத்தினா எப்படி வரும்? 1/10⁻3 கிராம். மைக்ரோகிராம் என்று சொன்னால் மாத்தணுமெண்டா 10⁻6 பிரிக்கணும். அப்ப பிரிச்சமெண்டா எப்படி வரும்? 10⁻ இல்ல 13 வரும் என்ன? கன்ஃபியூஷனா? 1 மில்லிகிராம் வந்து எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு போறோம். 1 மில்லிகிராம் வந்து 0.001 மைக்ரோகிராம். ஒரு கிராம் வந்து 10⁻3 மில்லிகிராம்ங்கிற மாதிரி 1 மில்லிகிராம் வந்து மைக்ரோக்கு மாத்தினா 10⁻6. இப்ப கிராம்ல இருந்து இதுக்கு மாத்தணுங்கிறதால 1000 பிரிக்கணும். இப்ப மில்லிகிராம்ங்கிறதால மைக்ரோகிராம்ங்கிறதால வந்து இப்ப மில்லிகிராம் டு மைக்ரோகிராம்ங்கிறதால 6 பிரிக்க தேவையில்ல, 10⁻3 பிரிச்சா போதும். இது கிராம் டு மைக்ரோகிராம், இது மைக்ரோகிராம் இன்டு சாரி, இது கிராம் இன்டு மில்லிகிராம், இது மில்லிகிராம் இன்டு மைக்ரோகிராம். விளங்கிட்டா உங்களுக்கு? நான் இப்ப குழப்பாம பாருங்க. இது வந்து சின்ன விஷயமான குழப்புறாங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஒரு இது உண்டு. இது கிராம், இது மில்லிகிராம். அப்ப கிராம் இன்டு மில்லிகிராம் கூட 10⁻3. இது வந்து மில்லிகிராம் இன்டு மைக்ரோகிராம். நீங்க செல்ற 10⁻6 வந்து எதுல இருந்து எதுக்கு மாறினா 10⁻6 வரும்? கிராம் இன்டு கிராம்ல இருந்து மைக்ரோகிராமுக்கு மாறினா மைக்ரோகிராமுக்கு 10⁻6 வரும். மாறினாதான் 10⁻6 வரும். இப்ப இது இந்த 10⁻3 வரணும். மில்லிகிராம் இன்டு மைக்ரோகிராம் கூட 10⁻3. அப்ப இந்த கொஸ்டின் வந்து ஓகே ட்ரூ ஒன்று வரும். பாத்தீங்களா? வெரி ஈஸி. இந்த 2 சமன்பாடும் தான் உங்களுக்கு தெரியணும். இந்த 2 விஷயமும் அதுல இருந்து ஒரு சின்ன குழப்பத்தை கொண்டு வராங்க. அந்த அழகு மாற்றத்தை தெளிவா இருங்க. கிராம் இன்டு மைக்ரோகிராமுக்கு தான் 10⁻6, மில்லிகிராம் இன்டு மைக்ரோகிராம் வந்து 10⁻3. இந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் கொஸ்டின். இதை வச்சு 5 மார்க்ஸ் எடுக்கலாம், 5 மார்க்ஸ் போனாலும் போகும் என்ன, அப்படி ஒரு கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. டி
1 microliter. இதுல என்ன இந்த கொஸ்டின் மாதிரி தான் இதுவும், ஆனா இதுல இப்படி பின் விளைவு மாதிரி வருது. மைக்ரோலீட்டர் வந்து எத்தனை மில்லி லிட்டர்னு கேட்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியணும் 1000 ஒரு லிட்டர் வந்து எத்தனை மில்லி லிட்டர். இங்க இருந்து போவோம் நாம சின்னத்துல இருந்து. ஆனா கடும் தெளிவா இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர். ஒரு மில்லி லிட்டர் வந்து 10⁻³ மைக்ரோ லிட்டர். இதே மாதிரி தான் இந்த கிராம் மாதிரி இங்க லிட்டர் வந்து வருது. சரியா? ஓகே, கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 1 மைக்ரோ லிட்டர். ஒரு மைக்ரோ லிட்டர் வந்து எத்தனை மில்லி லிட்டர்னு சொல்லி எத்தனை வரும்? இப்ப மைக்ரோ லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டருக்கு மாத்தணும் என்று சொன்ன பிரிக்கணுமா பெருக்கணுமா? பிரிப்பாங்க. எத்தனையால பிரிக்கணும்? 1000-ஆலயா? இன்னைக்கும் இது கொஞ்சம் குழப்பம். பிரிக்கிறதா பெருக்கிறதான்னு நினைக்கிறேன் டவுட். அது மைக்ரோ லிட்டர் வந்து பிரிக்கணும் என்ன? ஓகே, அப்ப 1/1000 ரெண்டு வரும். 1000 மில்லி லிட்டர். ஓகே, அப்ப இது வந்து ட்ரூ வந்து வரும். 1 மைக்ரோ லிட்டர் வந்து 1/1000 மில்லி லிட்டர். கொஸ்டின் நாம ஈஸி என்று நினைச்சாலும் ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று இருக்கு அதுக்குள்ள என்ன. ஓகே, அடுத்தது பாருங்க, மூளை வச்சு கேட்டிருக்காங்க. 1 மில்லி மூல் இஸ் ஈக்குவல் டு 100 மைக்ரோமோல். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது ஈஸி. சிடியை விட ஏபிஇ வந்து ஈஸி. 1 மில்லி மூலங்கிறது என்ன? மில்லிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன? மில்லியன்டா 1^10⁻³ மூல். மில்லி மூல். அப்ப அது வந்து ஃபால்ஸ். அப்ப ஏ வந்து ட்ரூ, பி வந்து ட்ரூ. அப்ப ஈஸி என்று நினைச்சாலும் கொஞ்சம் சின்ன கால்குலேஷன் உங்களுக்குள்ளால போகுது என்ன. ஆனா சரியா அந்த கால்குலேஷன் செஞ்சமெண்டா நீங்க ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். இப்படி கால்குலேஷன் கொஸ்டினும் வரும். கட்டாயம் அழகு மாற்றத்துக்குரிய விஷயங்களை கிளியர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, 7வது கொஸ்டினுக்கு போவோம். இதுவும் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். இது சின்ன தியரி ஒன்று தெரிஞ்ச ஈஸி கொஸ்டின். அந்த தியரி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 மினிட் தாரு, ட்ரை பண்ணுங்க.
சரியா நேரம் போகணும் சரியா ஆ? இவ கழுத்துக்கு ஓகே, ஆன்சர் அனுப்புங்க. நாம பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன விஷயம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ட்ரூ ஃபால்ஸ் ரிகார்டிங். ஓகே, பாப்போம் என்னண்டு. ட்ரூ ஃபால்ஸ் ரிகார்டிங் மெத்தட்ஸ் டு கால்குலேட் திஸ் டோசஸ். ஏன் ஆன்சர் அனுப்ப கேட்கணும்டா, நீங்க இப்போ எக்ஸாமுக்கு சிட் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இந்த கொஸ்டினை செய்யுங்க. அப்பதான் நீங்க எடுக்கிற மார்க்ஸை வச்சு நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது வழங்கும். இப்ப 5ல உங்களுக்கு எத்தனை ட்ரூ வருது, எத்தனை ஃபால்ஸ் வருது, எத்தனை மார்க்ஸ் எடுக்கு. சரி, அப்படி யோசிங்க இந்த இந்த விஷயத்தை. அதுக்காக உங்களுக்கு ஒரு 1 மினிட் 2 மினிட் டைம் தந்து செய்விக்கணும் உங்களோட ஆன்சர்ஸ் கேட்க. உங்களோட ஆன்சர்ஸ் நான் பாக்குறதே இல்லை உங்கள்கிட்ட படி பார்த்தா. ஏன்னா நீங்க ட்ரை பண்ணணுங்கிற விஷயத்தை நான் பாக்குறேன். அது அக்யூரேட்டா உங்களோட ஆன்சர்ஸ் 100% சரியா இருக்கணுங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரியா? இப்ப நீங்க எக்ஸாமுக்கு சிட் பண்ணி இருந்து இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் வந்தா செய்யற ஒரு 1 மினிட் 2 மினிட்டுக்குள்ள எப்படி 1-2 மினிட்டுக்குள்ள செய்ய வேண்டி வரும். அப்படி நினைச்சு செய்யுங்க. எந்த மார்க்ஸ் எடுக்கலங்கிறத வச்சு நீங்க என்ன செய்யணும், உங்களே இவலுவேட் பண்ணணும். அதுக்காகத்தான் கேட்க. ஓகே, பாப்போம். ஒரு ட்ரக் டோஸ் வந்து கால்குலேட் பண்றது என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்றாங்க, என்ன மெத்தட்ஸ் பாப்போம். டோஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏஜ். இப்ப ஏஜை வச்சு டோஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா நேர் விகித சமனா வந்து டோஸ் ஏஜுக்கு டோஸோட ஏஜோட டோஸ் வந்து கூடுதான். இது கூடினா இது கூடும், ஏஜ் குறைஞ்சா டோஸ் குறையுமா? ட்ரூ ஓ ஃபால்ஸ்? ட்ரூ ஓ ஃபால்ஸ்? ட்ரூ கொடுத்தீங்க, வெரி குட். என்றது ட்ரூவா தான் வரும். ஆனா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. யூஸ்வலா பீடியாட்ரிக்ஸ்ல வந்து பீடியாட்ரிக் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற டோஸ்ல வந்து டோஸ் கூட கூட வந்து சாரி ஏஜ் கூட கூட டோஸ் கூடும். அந்த விஷயத்தை வச்சு இதுக்கு ஓகே எடுக்கலாம். பட் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு. எல்டர்லி பேஷண்ட் தானே, எல்டர்லி பேஷண்ட்ல வந்து ஏஜ் கூடினா டோஸ் குறையும். அது ஒரு எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷன் இங்க அவங்க யூஸ் பண்ணல. அந்த எக்ஸெப்ஷன் எங்க எடுக்கணும்னா, இப்ப சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து இப்படி வந்துட்டு டோஸ் directly proportional to ஏஜ் வந்தா இந்த ஸ்டெம் வந்து ஃபால்ஸ் வரும். ஏன்னு கேட்டா எப்பவுமே ஏஜுக்கு டோஸ் வந்து ஏஜோட கூடுமான்னு கேட்டா இல்ல. எல்டர்லி பேஷண்ட்ல ஏஜ் கூடினா டோஸ் குறையும். ஏன்னு கேட்டா அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் குறைவா இருக்கும் ஏஜ் கூடினவங்க எல்டர்லி. அந்த டைம்ல என்ன ஏஜ் கூடினவங்களுக்கு டோஸ் குறையும். இப்ப சம்டைம்ஸ் இப்ப நானும் இப்ப ஒரு 76-80 வயசு பேஷண்ட் வந்தா அவங்களுக்கு சம்டைம்ஸ் இப்ப தியோஃபிலின் வந்து ஹாஃப் போகும்.
அப்ப நான் யோசிப்பேன் 6 வயசு பிள்ளைக்கும் ஹாஃப் போகுது, 80 வயசு ஒருத்தருக்கும் ஹாஃப் போகுது. அப்ப வயசு கூட கூட டோஸ் கூடுறங்கிற விஷயம் வந்து ஃபோர்ஸ். எப்பவும் அது டிரெக்டா அதான சம்டைம்ஸ் எல்டர்லி பேஷண்ட்க்கு அவங்களோட ஓகன் ஃபங்க்ஷன் வந்து குறையுங்கிறதால அது அவங்களோட டோஸ் வந்து குறைப்பாங்க. ஆனா இங்க இந்த எக்ஸப்ஷன்ல வந்து மீன் பண்ணல ஏஜோட டோஸ் கூடும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான தியரிய கேட்டதால பீடியாட்ரிக்ஸ் டூ எல்டர் பேஷண்ட் அடல்ட் பேஷண்ட்க்கு வந்து இது ட்ரூவா வரும். ஆனா டிரெக்ட்லி எப்பவுமே வந்து ஏஜோட டோஸ் கூடுமான்னு கேட்டா இல்ல, எப்பவுமே இல்லை. டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலா ஓகே. அடுத்தது டோஸ் ப்ரொபோர்ஷனல் டு பாடி வெயிட். இது ஒரு எக்யூரசியான ஒரு என்ன டோஸ் கால்குலேஷனுக்குரிய ஒரு மெத்தட். சரியா? இப்ப ஏஜை வச்சு டோஸ் கால்குலேட் பண்றதை விட பாடி வெயிட், இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிசிஎம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பெனடோல் 50 மில்லி கிராம் per கேஜி, 1 கிலோகிராமுக்கு 50 மில்லி கிராம் கொடுக்கணும். அப்ப அந்த பாடி வெயிட் வச்சு டோஸ் கால்குலேட் பண்றது ஒரு அக்யூரேட்டான கால்குலேட்டிங் மெத்தட் இருக்கும். அடுத்த விஷயம் டோஸ் ப்ரொபோர்ஷனல் டு பாடி சர்ஃபேஸ் ஏரியா. பாடி வெயிட்டை விடவும் இந்த பிஎஸ்ஏ என்று சொல்லுவோம், பாடி சர்ஃபேஸ் ஏரியா, அது வந்து மோஸ்ட் அக்யூரேட். இது அக்யூரேட்னா பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து மோஸ்ட் அக்யூரேட்டான மெத்தட் எல்லாத்தையும் விடும். சரியா? நார்மலா தெரியுமா ஒரு நார்மல் ஒரு ஒரு பர்சன் பிஎஸ்சி பாடி சர்ஃபேஸ் ஏரியா எத்தனை மீட்டர்ஸ்? 1.73 மீட்டர் ஸ்கொயர் ஒரு நார்மல் அடல்ட் பேஷண்ட் பாடி சர்ஃபேஸ் ஏரியா. இப்ப இந்த பாடி சர்ஃபேஸ் ஏரியா வச்சு கால்குலேட் பண்றதுதான் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் சொல்றோம். ஓகே, அக்கார்டிங் டு தி சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி ட்ரக். இதுக்கு ரெண்டு மாதிரி ஆன்சர் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ட்ரூ ஒன்னு கொடுக்காங்க, ஃபால்ஸ் கொடுக்காங்க. நான் கீ பார்க்கல கீ ஆன்சர் என்னன்னு. ஆனா ரெண்டு மாதிரி கொடுக்கலாம். ஒரு ட்ரக் சைடு எஃபெக்ட வச்சு அதோட டோஸை குறைக்கலாம். என்ன கூடின சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? இப்ப ஓஃபரின் அப்படி டேப்லெட் எடுக்கலாம், டோஸ் வந்து குறைப்பாங்க சைடு எஃபெக்ட் கூடுறதுக்கால. அப்படி சைடு எஃபெக்ட வச்சு சம்டைம்ஸ் டோஸ் குறைக்கலாம். ஆனா மோஸ்டா சைடு எஃபெக்ட வச்சு டோஸ் கால்குலேட் பண்றான்னு கேட்டா இல்ல. சரியா? இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுத்தீங்கன்னு தெரியாது, ட்ரூவா ஃபால்ஸான்னு. ஆனா மோஸ்டா ஒரு சைடு எஃபெக்ட வச்சு ஒரு டோஸை கால்குலேட் பண்றது இல்ல. ஆனா சில நேரங்கள்ல சைடு எஃபெக்ட் கூடின ட்ரக்ஸ் வந்து டோஸை வச்சு சைடு எஃபெக்ட வச்சு டோஸை வந்து குறைக்கலாம். சரியா? அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. கீயை வச்சுதான் அதுக்கு என்னன்னு பார்க்கணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு உங்களுக்கு சொல்றதுக்குரிய அக்யூரேட் ஆன்சர். ஓகே, அடுத்தது வந்து calculating doses according to the patient's condition. இது வந்து ட்ரூ. ஏன் பேஷண்ட் கண்டிஷன் என்றால் இப்ப சில பேஷண்ட்டுக்கு லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் குறைவா இருக்கலாம். சரியா? அப்ப பேஷண்டோட பாடி கண்டிஷன் வச்சு சிலவங்களுக்கு என்ன மிச்சம் மேலாம நிலையில இருக்கும். அப்படி அந்த கண்டிஷனை வச்சு டோஸ் வந்து குறைப்பாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. பாடியோட கண்டிஷனை வச்சு, பாடி ஓகன் கண்டிஷனை வச்சு. அதுவும் ஒரு மெத்தட். அப்ப அதுக்கு ட்ரூ வந்து வரும் பேஷண்ட கண்டிஷனை பொறுத்து. ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் உண்டு, என்ன ஈஸி கொஸ்டின். ஆனா இதுக்கு வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்களுக்கு 5 இதுவும் வந்து எடுக்கலுமா. ஆனா 3 இருந்து 4 வரைக்கும் அடிவா எடுக்கலாம். சரியா? தேவண்டா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரக் டிபெண்ட்ஸ் ட்ரக் டோஸ் இன்னொரு தியரி தான் இது. அதை வச்சு ஒரு கொஸ்டினே வந்திருக்கு. பாடி வெயிட், பாடி சர்ஃபேஸ் ஏரியா பிஎஸ்ஏ, அடுத்தது ஓகன் ஃபங்க்ஷன்,
liver kidney. அடுத்தது pharmacokinetics. ஒரு ட்ரக்ல pharmacokinetics வச்சு என்ன செய்வாங்க கால்குலேட் பண்ணும். ஓகே, இது ஒரு சின்ன தியரி, அதை வச்சு ஒரு ஃபுல் கொஸ்டினே வந்துருக்கு. நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த, மேபி திருப்பி கேட்கலாம். ஓகே, இப்ப உங்களுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு மினிமம் 5 to 6 கொஸ்டின் செய்யணும். வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே கொஞ்சம் டைம் போயிட்டு செய்யலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் சோம்பிலாம் இருக்கு, அதை இப்ப இதோட முடிச்சுக்குவோம் நாம. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு டுமாரோ எப்படியும் இதை விட கொஞ்சம் கூட கொஸ்டின் செய்யற மாதிரி வரும். நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இப்ப இன்றைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு 20 கொஸ்டினுக்குள்ள யூனிட் வைஸ் செஞ்சதை தாண்டி செய்யாத கொஸ்டின்ஸ் வந்து பார்மசியூட்டிக்ஸ் 20 வரைக்கும், எம்சிக்கு 20 வரைக்கும் செய்ய பார்ப்பேன். அதுல யூனிட் வைஸ் பேப்பர்ஸ் வந்து செஞ்சிருப்போம், சில solid liquid எல்லாம். அதுல விட்டுட்டு செய்யாத கொஸ்டின்ஸ் தான் செய்வேன். அப்படி செய்யாத கொஸ்டினை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு எப்படியும் பேலன்ஸ் கொஸ்டினை ஃபுல்லா முடிப்போம். ஓகே, அப்ப இதோட முடிச்சுக்குவோம். எது டவுட்ஸ் என்றால் நாளைக்கு நீங்க கிளாஸ்ல எடுத்துட்டு வாங்க, நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.